அப்படி போட்டோம் போட்டு கற்றுக்க முடியும். रूपोऽयं प्रदेशदा रूपानन्तरम् आचमनीयं समर्पयामि भोर्भुवः शिवः तलिगुणदां मूलादिकं कई काटुங்க कई मेलदि शौर्योपाचन्द्रधारकं हेमाभिद्युदोपान्तिकृतो यमग्निः तमेव पान्तिमनवा सर्वं दशवासात् सर्वमिदं विभाति। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रपदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने सुताय श्रीवरदमूर्तये नमो नमः। मस्तोपचारपूजां समर्पयामि। महागणपतये नमः। ஐங்கர பெருமான் திருத்தால் போற்றி அணையா புஜையா மகாகணபதி பிரியதாம். தேங்காய் வாங்கிக்கோங்க. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு கிழக்கு முகமாக நின்று விநாயகர் பிரார்த்தனை பண்ணி எந்த தடவை இல்லாமல் சிறப்பாக வேலை நடக்கணும், சீக்கிரம் கிரகப்பிரவேசம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பக்கம் நின்று கிழக்கு முகமாக நின்று விநாயகர் பிரார்த்தனை பண்ணி விநாயகர் வேண்டி எதிர்க்க விட்டுரும். ஆமாம் महाजनाश्रयण संतोष्यम श्री माता महानंदाय महाधनवाय महानाय महावीराज्ञाय महेश्वरी ओम वरुणासनाय महागणमूर्ति महावरुणासनाय महापाशम रत्नोह द्विविग्रह तथा वरुणजागरणम महाराज विद्या लिंगे जमुने शैवे गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिङ्कुरु तत्त्वायामि ब्रह्मण अवन्तमान सदासाः स्तेजमानाविर्भिः अहेषम तत्त्वायामि ब्रह्मण अवन्तमान सदासाः स्तेजमानाविर्भिः अहेषमानावरणेह दृढं प्रमाण आयुप्रमोषीः अस्मात् कुम्भाति सकलतीर्थावरणमिदा सर्वदा सुखं प्रतिष्ठापयामि क्षेमाय पुनरागमनाय च। नमः बुधासनाय नमः वधूमूर्ते बुधाय नमः बृहस्पत्यासन बृहस्पतिमूर्ति बृहस्पतये नमः शुक्रासनाय नमः शुक्रमूर्ते नमः शुक्राय नमः शनैश्चरासन शनैश्चरमूर्ते शनैश्चराय नमः राहुआसनाय नमः राहुमूर्ते नमः राहवे नमः केतुवासनाय केतुमूर्ते सर्वतो मां बाहि बाहि समन्तादे त्वमान्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं दक्षिदानन्दादियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं दत्तो जायते सर्वं जगदिदं दत्तो तिष्ठते सर्वं जगदिदं द्वयमयमेश्वरे सर्वं जगदिदं द्वयप्रध्येते त्वं भूमिरापो निलो निलो नमः त्वं चत्वारि वा प्रमिदा प्रधानि त्वं गुणत्रयाधीरः त्वं कालत्रयाधीरः त्वं देहत्रयाधीरः त्वं मूलाधारेशरोचि नित्यं त्वं षट्क्षत्रयात्मकः द्वां योहिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म प्रभात निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा। விநாயகர் நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க, மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க, குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க, நவகிரகங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க. இந்த இதுவாக அடையிறது இல்லாமல் சிறப்பான முறையில் வேலை வந்து சிறப்பாக கிரகப்பிரவேசம் நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க. அவர் எடுத்து கொடுத்தாருன்னா நீங்கள் வைங்க, நீங்கள் அங்கே நின்னே கொடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் தூக்கல்லும் மகாலட்சுமி தூக்கல்லும் நவகிரகங்களுக்கு 9 கல் வைக்கணும். இப்போ நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதே வாஸ்து நாள்னு கேள்விப்பட்டிருப்போம், வாஸ்துன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வாஸ்துனா என்ன யாருன்னு நமக்கு தெரியாது. வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்சன் வந்து சிவனை கூடாமல் பெரிய யாகம் பண்ணுறாரு. அப்படி யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை நிறுத்தத்துக்காக சிவபெருமான் கோபமாக போகும்போது அவர் நெத்தியிலேருந்து ஒரு துளி வேர்வை பூமியில் வந்து அந்த ஒரு துளி வேர்வை தான் ஒரு மிகப்பெரிய உருவமாக மாறி அந்த ஒரு உருவம் என்ன பண்ணுதுன்னா எதெல்லாம் பார்க்குதோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அது சாப்பிட்ட உடனே பயத்தில் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்ட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா என்னன்னு தெரில, இது மாதிரி வந்து ஏதோ யாருன்னே தெரில எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு, நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு யார் பண்ணி ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அந்த மாதிரி பண்ணுற உயிர்கள்லாம் அப்படின்னு மொத்தம் நீ என்கிட்ட கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் போய் எந்த உயிரையும் நீ துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிரும் உனக்கு சொந்தம் கிடையாது, உயிர்கள் மொத்தம் எனக்கு சொந்தம், உயிரற்ற பொருள் அனைத்துமே உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வர கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம எந்த ஒரு
கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே வந்த பிற்பாடு தான் அங்கே உயிர்கள் வந்து வசிக்க போகுது. அது வரைக்கும் எல்லா உயிரற்ற பொருள்களை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய போகிறோம். அப்போது இந்த இடம் நம்புள்தாக இருந்தாலும் இதோடைய உண்மையான ஓனர் யாருன்னா வாஸ்து. ஏன்னா உயிரற்ற பொருள் எல்லாமே வாஸ்து சொல்லுவோம். செங்கல், மண், ஜல்லி, நீங்கள் இந்த தரை, பூமி எல்லாமே வந்து உயிரற்ற பொருள் அனைத்துமே வாஸ்துக்கு சொந்தன்றதால அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருக்க போகிறோம், தலைமுறைக்கு இங்கே வாழ போகிறோம்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணி அவங்களை கேட்டு அவங்களுக்கு அந்த பூசணிக்காய் வெட்டி வச்சு அதை வந்து எந்த சுப நிகழ்ச்சி பண்ணாலும் நம்ம வாஸ்துக்காக தான் பூசணிக்காய் உடைக்கிறோம். அப்போ அந்த வாஸ்து வந்து திருப்தி அடையாது. உயிரற்ற பொருளை நம்ம பயன்படுத்தும் போது இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டி யாருன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு இப்போ திருவண்ணாமலை நான் உள்ளே போயிட்டு வரேன், டவுன் சாமந்தி போட்டுல அந்த நேராக எப்படி வேணால் வைக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கங்க. மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. அப்படியே அது பக்கத்தில் அந்த பக்கம் நீங்கள் உள்ளே இறங்கி நின்று கூட நிற்கலாம். இப்போ மூணு கல்லாக வைக்கணும். ஓம் நமோ பகவதே சூர்யாய நமஹ. அப்படியே வைங்க, நடுவில் வைங்க, சென்ட்ரா திருப்பி கூட வைங்க. புதாய நமஹ. ஓம் நமோ பகவதே சந்திரா. அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த மொழியில் ஒரு அரை கரைக்குங்க. ஓம் நமோ பகவதே அங்காரகாய நமஹ. இங்கே வைங்க. எப்படி வேணா வைக்கலாம். கல் முன்ன பண்ண இந்த நீட்டில் வேணா வைக்கலாம். இந்த கல் நேரத்தில் அந்த கல் நடுவில் ஓம் நமோ பகவதே ராகவே நமஹ. இந்த பக்கம் ஒரு ஆளை கரைக்குது. தண்ணி மூணு பேரை எடுத்துக்கணும். ஓம் தேவசத்வாசவித பிரசவே அஸ்வினோர்பாஹ்யாம் ரோஷ்ணோர்த்தாஹ்யாம் ஸ்ரேஹதேன ஸ்ரீகன்யசேவதாயாபிஷஞ்சாமி. தேவசத்வாசவித பிரசவே அஸ்வினோர்பாஹ்யாம் ரோஷ்ணோர்த்தாஹ்யாம் சின்னசாந்தீவலாதிவா பூதம் பவித்ரே நேபாத்யம் ஆபசந்தந்துமைனசः. கிளாக் வாய்ஸ். வேகமாக ஊற்றுங்க. ஊற்றுங்கம்மா பலமாக அப்படியே ஊற்றுங்க. கிளாக் வைஸ் மாற்றி ஊற்றுங்க. வேகமாக ஊற்றுங்க. அதை 2 கொட்டை எடுத்து ஊற்றுங்க. இப்போ 5 கூட கணக்கு. तस्याब्दे सर्वजदब्दे सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति जयति. அதனால் ஒரு பூசணியை வச்சு 2 பக்கம் வச்சுருங்க. இவங்களை நிற்க வச்சு ஒரு பூசணியை பற்றி இந்த குங்குமம் கொஞ்சம் இருந்தா எலுமிச்சம்பழம் 2 கட் பண்ணி வச்சு ஒரு பூசணியை கல்பூரம் வச்சு वंदे राज्याय दिव शूराजा भवति.
ஒரு தேங்காய் கொடுங்க, பாக்கி எல்லாருக்கும் கொடுங்க. குங்குமம் காட்டுங்க, வச்சிடலாமா? பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை பழம் இப்படி எவ்வளோ வச்சு பூசணிக்காய் வச்சு தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் பின்னாடி வச்சிருக்கேன், பின்னாடி இருக்கு காலுக்கு. கீழே பார்த்து போட்டு அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தேன். இல்லை இல்லை இது வந்து வருஷம் வந்து அந்த வீடியோஸ்லாம் அனுப்பிச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. வாங்க நம்ம அருளோட ஃப்ரெண்டு தான், கிளாஸ் அருளோட சுப்பிரமணியம் இருக்காரு. அம்மா சதாசிவம் சதஞ்சீவ சதஞ்சீவ ஸ்ரீவ ஸ்ரீவ ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண அண்ணன் கல்யாணம் அண்ணன் கல்யாணம் அக்கா வந்து அவங்க தம்பிக்கு தான் அக்கா அலையில்ல உனக்கிட்ட அது அவங்ககிட்ட கூட இல்லை இதில் போட்டு போயிடலாம். சின்ன வயிற்று போய் ஷவரிங்கில் 2 பேரும் கிளம்புறான். அப்படியே பிடிச்சிக்கணும். அண்ணாங்க ஒன்று கௌரி நாராயணி சுதே கொஞ்சம் பிடிச்சி அவர் பையன் சார், அவர் பையன் பாப்பா பாப்பா சரி இந்த கத்தி பொறுமையாக பண்ணாங்க கத்தியை கையில் செங்கல் கழுவி இருக்காங்க. செங்கல் எடுத்து கொடுப்பான். இல்லை அவன் பள்ளம் போட்ட உடனே அப்படியே அந்த இதை வச்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வைக்கணும். அது இவங்க வைக்கணுமா நாங்களே நீங்களே வைக்கலாம். பண்ணிட்டு சும்மா லைட்டாக பண்ணால் போதும். கல் உட்கார போதும்ல சிறப்பாக கல்லை மட்டும் வை போதும். என்ன பண்ணுறாங்க கல் கழுவி சிறப்பாக வரதனம் விஷ்ணம் ஸ்ரீவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயதே சர்வவிக்னோபசாந்தரே முகம் ஓம் 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 சிவா வலது கைக்கு வலது கை மேலே வச்சு வலது பக்கத்தில் வச்சு இந்த கைக்கு உமபாக்த சமஸ்த துர்கேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரயா கணயா பரமேஸ்வரி பிரத்யர்த்தம் தேவலக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் நெய்யுபலம் ததேவா ஸ்ரீ கௌரி வதே தேவானி வதே லக்ஷ்மி வதே தேவஸ்வராமி அத்தியகரிஷ்யமான சகர்மணः निर्विघ्नेन आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये आदौ मंगलप्रदाय मंगल महागणपति पूजां करिष्ये तदंगत्वेन शिवशिवः शम्भोः राज्ञेय प्रवर्तमानस्याद्य ब्रह्मणः श्रीवराब्धे श्रीवराहकल्पे वैरवसदेवन्नं तरी अष्टाभिषेदमे कलवयुगे वर्तमे वादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकरे क्रोधीनाम संवत्सरे इत्यादि हस्यां शुभजिदो शुभनक्षत्रे शुभयोगे शुभहरणे शुभलग्ने शुभमुहूर्ते एवं गुणे षड्गुणे सकल विशेषेण विशिष्टायामस्यां
अस्यायां सुभजितौ अस्मिन् दिने अनुष्ठीयमाण गृहारम्भदिने महागणपतिपूजां नवग्रहपूजां वास्तुपूजां करिष्ये तदर्थम् अस्यमानस्य गोत्रोद्भवस्य शुभहोत्रोद्भवस्य मीनराशिशरणनमदेश्य कृत्तिकान्तरिषभराशि अखिलाण्डेश्वरीनाम्न्याः उत्तरनक्षत्रे कन्याराशि प्रदोषकर्णनामदेश्य महानक्षत्रे सिंहराशि श्रीनाम्न्याः आवयोः अस्यमानस्यमान्याः सह कुटुम्बिधानां क्षेमोद्भवानां क्षेमस्थैर्यधैर्यवीर्यविजय आयुरारोग्य अभिवर्त्यर्थं धन कनकवस्तुवाहनादि लक्ष्मी कटाक्षिद्यर्थं महागणपति अनुग्रह कृपा कटाक्षिद्यर्थं महालक्ष्मी अनुग्रह कृपा कटाक्षिद्यर्थं महासरस्वती अनुग्रह कृपा कटाक्षिद्यर्थं वास्तुदेवता अनुग्रह कृपा कटाक्षिद्यर्थं श्री पच्यंबिका परिपूर्ण कृपा कटाक्ष परिपूर्ण प्रसाद बल सिद्ध्यर्थम मनसा संकल्पिते सकल कार्य प्राप्त्यर्थम पच्यंबिका अनुग्रह कृपा कटाक्षेण अविदोजाम्बा समेत अरुणाचलेश्वर स्वामी अनुग्रह कृपा कटाक्षेण शिवसुब्रह्मण्येश्वर अनुग्रह कृपा कटाक्षेण अतिशीघ्रमेव गृह प्रवेश प्राप्त्यर्थम समस्त मंगल प्राप्त्यर्थम आदित्य स्वामी अंकार है बुध बृहस्पति शुक्र शनिश्चर राहु केतूनां नवानां गृहाणां अनुकूल्यता प्राप्त्यर्थम समस्त मंगल प्राप्त्यर्थम அப்படி லைனாக அடிக்குவா நம்ம இந்த பாரு நீட்டாக அடிக்கிட்டு இந்த பக்கம் வச்சுக்கோ நீட்டாக அடிக்கிட்டு அப்படியே எல்லாத்துலேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் அப்படியே போட்டு கிழக்கு பார்த்த மாதிரி அந்த எழுத்து கீழே இருக்க மாதிரி போட்டுக்கோ அப்படி வச்சுக்கோ எல்லாத்துலேயும் ஒரு போட்டு வச்சுக்கோ சமஸ்த பூஜாம் சிவாச்சாரிய முகேனாத்தியகாரயுஷி सामान्यार्घ्यं संसाध्य सामान्यार्घ्य पात्रे गन्धे पुष्पचन्दन अक्षतैः विन्यस्य ओम 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 शिवाय नमः श्रीनास्त्रेण संप्रोक्ष्य श्रीमादारशक्रे नमः आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मशोभरे ओम ग्लां ग्लौं गं गणपत्यासनाय नमः ओम ग्लां ग्लौं गं गणपतिमूर्तये नमः ओम ग्लां ग्लौं गं गणपतये नमः विनायकर् प्रार्थना मणि शिवदनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं मोहितं मोदहेण अरुणकुसुममाला विहरलम्बोदरन्तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि ग्लां ग्लौं गं गणपतये नमः विद्यादेहनेत्राभ्यां नमः ओं गणानाहं त्वा गणपतिं हवामहे कविं कवीनाभमस्रवस्तमं ज्येष्ठराजब्रह्मणः ब्रह्मणस्पदहान शृण्वन्नोदिभिः श्रीदसादनम् ओं श्रीमहागणाधिपतये नमः ग्लां ग्लौं गं गणपतये नमः विद्यादेहनेत्राभ्यां नमः ओं गणानाहं त्वा गणपतिं हवामहे कविं कवीनाभमस्रवस्तमं ज्येष्ठराजब्रह्मणः ब्रह्मणस्पदहान शृण्वन्नोदिभिः श्रीदसादनम् एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओं श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये परवरधर्मजन्मसमानं स्वाहा इति ब्रह्मणमहावाक्यम् अवाहन स्थापन हन्निदान निरोधन दिग्विनदात्रे जरोषेणसहापासङ्कुसमुद्रां प्रदश्य पाद्य आचमनर्घ्यानि दत्त्वा स्नानादिपचाराणि विभाव्य गन्धे पुष्पचन्दन अक्षतैः विन्यस्य पुष्पमालिकां समर्प्य पुष्पैः सम्पूज्य ॐ गां शुमहाय नमः ॐ गां एकदन्ताय नमः ॐ गां कपिलाय नमः ॐ गां गजकर्णिकाय नमः ॐ गां लम्बोदराय नमः ॐ गां विकटाय नमः ॐ गां विघ्नराजाय नमः ॐ गां विनायकाय नमः ॐ गां गणाध्यक्षाय नमो नमः मंगलप्रदान्तः महागणपतये नमः नानाविलपरिमलपत्रमन्त्रपुष्पाञ्जल्यो समर्पयामि दशाङ्गुकुलं रूपोऽयं प्रतीक्षता शुभानन्दरं महाजमनीयं समर्पयामि भोद्भुवः शुभाः तलिवलदाम्बूलादिकं विद्यां कई काटना कई नेरा अमृतम् अमृतम् श्रावय श्रावय स्वाहा अमृतं भवतु अमृतोपहारं निवेदयामि न तत्र शौर्यो वाजनचन्द्रधारकं हेमाविद्युदोपान्ति कृतो यमग्निः तमेव भान्ति मणवा सर्वं दशवासात्
सर्वमिदं विभाति नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रपदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विशुद्धाय श्रीवरदमूर्तये नमो नमः मस्तोपचारपूजां समर्पयामि महागणपतये नमः मूलमन्त्रं यथाशक्तिर्जपित्वा ग्लां ग्लौं गं गणपतये नमः ख्यादिषयोक्तात्मघानास्मकं जपं सिद्धित् प्रवदनेश्वरा समर्प्य प्रार्थ्य देव उच्चरणया ஆறுமுகா ஆறுமுகா इदे उच्चरण உரி ஒட்டி வைக்கலாமா இதே போதுமா போதும் இதே போதும் ஆறுமுகா உரி வா சிவாத்திருச்சிற்றம்பலம் திகட சக்கர செம்முகம் மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுனை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் மிகிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை என் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐங்கரப் பெருமான் திருத்தால் போற்றி அணையா புஜையா மகா கணபதி பிரியதாம் தேங்காய் வாங்கிக்கிங்க அப்படியே அந்த பக்கம் போய் கிழக்கு மூவ் நின்று விநாயகர் பிரார்த்தனை பண்ணி எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக வேலை நடக்கணும் சீக்கிரம் கிரக பிரவேசம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பக்கம் நின்று கிழக்கு மூவ் நின்று விநாயகர் பிரார்த்தனை பண்ணி விநாயகரை வேண்டி எதிர்க்க விட்டு ஆமாம் அப்படியே சொல்லி மகாகணபதி மகாபரான்முகார்கிம் தத்வா ஹிருதயே சம்யோஜ்ய அப்படியே महाजनास्त्रेण संप्रोक्ष्य ब्रह्मादार्थसे नमः आनन्दाय नमः धर्माय नमः अयनाय नमः वैराग्याय नमः ईश्वरवक्तस्वबर्हि ओम वरुणासनाय नमः वरुणमूर्तये नमः वरुणाय नमः नाहपाशधरं भट्टं रत्नोः द्विविग्रहं शशाङ्कधरुन्द्याद्रणं महारासनं विद्यादेहाय नेत्राभ्यां नमः वास्तुब्रह्मासनाय नमः वास्तुब्रह्मूर्तये वास्तुब्रह्मणे नमः आदित्यादि नवग्रहदेवताभ्यो नमः यदेषामावाहन स्थापन हन्निदान हण्डोदन दिग्बन्धन अवनोदत्रेजनः नमस्कारमुद्रां प्रदर्श्य वाद्य आचमनर्यान् दत्त्वा स्नानादिपचाराणि विभाव्य गन्धपुष्पचन्दनक्षतैः विन्यस्य उत्तमालिकां सर्वपुष्पैः सम्पूज्य ओम वरुणाय नमः प्रचेदसे नमः स्वरूपिणे नमः अभाम्पतये नमः महरवाहनाय नमः पाशहस्ताय नमः जलाधिपतये नमः तीर्थराजाय नमः हिरण्यसर्गाय नमः ओम भं वरुणाय नमः मत्सोपचारपूजां समर्पयामि वर्णगणसदेवताभ्यो नमः शुभं तदुपमाग्रहभयामि पुष्पाण्डदेवताभ्यो नमः मत्सोपचारपूजां समर्पयामि भोर्भुवः अमृतम् अमृतोद्भ्रियोद्भृहिणी अमृतं श्रावय श्रावय स्वाहा अमृतं भवतु मृदोपहारं निवेदयामि नधत्र सूर्योपाजनचन्द्रतारहं हेमाविद्युदो वान्ति कृतो यमग्निः तमेव वान्तिमणवा सर्वं दशभाषा सर्वमिदं विभाति सर्वमङ्गलप्राप्त्यर्थं दिव्ये आनन्दमये आनन्दकोलाहलकर्पूरणीराञ्जनज्योतिः
गंगे चेमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु तत्त्वायामि ब्रह्मणावन्दमानः सदासाः स्तेजमानाविर्भिः अहेषमाणा वृणे हवद्रुडकं शमानाय प्रमोषीः तत्त्वायामि ब्रह्मणावन्दमानः सदासाः स्तेजमानाविर्भिः अहेषमाणा वृणे हवद्रुडकं शमानः आयु प्रमोषीः अस्मात् कुम्भात् सकलतीर्थावरणमिदा सर्वदा सुखं प्रतिष्ठापयामि क्षेमाय पुनरागमनाय च ॐ भद्रं करुणे विष्णुयाम देवाः भद्रं पश्ये भारतवर्यसिद्राः स्त्रीरङ्गे स्वस्तिनां स्वस्तनोभिः देवकी दय्यदायुगो स्वस्ति न इन्द्रो वृत्तस्रवाः स्वस्ति नो बृहस्पति ददातु ॐ दिशां दिहि ॐ लौं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं त्वमसि त्वमेव केवलं तत्त्वासि त्वमेव केवलं तद्वासि त्वमेव कल्पितं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्तो जायते सर्वं जगदिदं तुकिलयमेष्यते सर्वं जगदिदं तुकिल्पद्येति त्वं भूमिरापो लो नमः तन्तत्वारिका परमिता अदानि त्वं गुणत्रयाधीरः त्वं देहत्रयाधीरः त्वं कालत्रयाधीरः त्वं मूलाधारे नित्यं त्वं शक्तित्रयात्मः तां योगिनो सायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वमग्निस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूतश्वरो गणाधिसूर्य இதுக்கு முன்னாடி நின்றாதீங்க மறைச்சிடாதீங்க அப்படி போய் அங்கே போய் கூட நில்லுங்க अग्नीन् तुलसितं ददातु ओम ग्लाम ग्लौम गम गणपत्यासनाय नमः गणपतिमूर्ते नमः गणपतये नमः महालक्ष्म्यासनाय नमः महालक्ष्मीमूर्ते महालक्ष्मी नमः सूर्यासनाय सूर्यमूर्ते सूर्याय नमः चंद्रासनाय चंद्रमूर्ते चंद्राय नमः अंगारकासनाय अंगारकमूर्ते अंगारकाय नमः बुधासनाय नमः बुधमूर्ते बुधाय नमः बृहस्पत्यासनाय बृहस्पतिमूर्ते बृहस्पतये नमः शुक्रासनाय नमः शुक्रमूर्ते नमः शुक्राय नमः शनैश्चरासनाय शनैश्चरमूर्ते शनैश्चराय नमः राहुआसनाय नमः राहुमूर्ते नमः राहवे नमः केतुआसनाय केतुमूर्ते केतवे नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रनित्यस्य राहवे केतवे नमो नमः गं ग्लौं गं गणपतये नमः वास्तुदेवदासनाय नमः वास्तुदेवतामूर्ते नमः वास्तुदेवताभ्यो नमः गोमातृगावरदेवताभ्यो नमः ओम ग्लां ग्लौं गं गणपतये नमः मंगलमहालक्ष्मी नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च द्रव्यस्य राहवे केतवे नमो नमः आदित्यादि नवग्रहदेवताभ्यो नमः प्रार्थ्य ओम लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं दत्तमसि त्वमेव केवलं दत्तासि त्वमेव केवलं दत्तासि त्वमेव केवलं दत्तासि त्वमेव सर्वं कल्पितं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं वरदं पश्यमि सत्यं पश्यमि अवत्वं अवद्वक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवानोजानवो शिष्यम् अवपुरस्तादि अवदक्षिणात्तादि अवपश्चात्तादि अवोतरात्तादि अवजोद्वात्तादि अवातरात्तादि सर्वतो मां बाहि बाहि समन्तादि त्वं हान्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं दक्षिदानन्दादियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं दत्तो जायते सर्वं जगदिदं दत्तो दृष्टते सर्वं जगदिदं द्वयमेष्यते सर्वं जगदिदं द्वयप्रध्येते त्वं भूमिरापोनिलो निलो नमः त्वं चत्वारीवा प्रमिदावधानि त्वं गुणत्रयाधीरः त्वं कालत्रयाधीरः त्वं देहत्रयाधीरः त्वं मूलाधारेषु रोचि नित्यं त्वं षट्त्रयात्मकः द्वां योहिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं ब्रह्मभूर्भुवस्वरं गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरं अनुस्वारप्रदरः अध्येन्दुलहितं तदा तारेण निब्धं देहदेहमनुष्यरूपम् अघारपूर्वरूपम् अघारो मध्यमरूपम् अनुस्वारशाहन्तिरूपम् व्यञ्जनोत्तररूपम् नादसन्धानं सहमिराणं दिहि हेषादानि श्रीविद्या कनकऋषिः यजुद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ओं गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् अभयं वरदं हस्तैर्विभ्राणं मोषिकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवासिषं रक्तगन्धाललिप्ताङ्गं रक्तपुष्पैर्सपूजितं भक्तानकं गणं देवं जगत्कारणमक्षुतम् आविर्भूतं हृद्यादो बृहदे त्रूढात् परम् एवं जायति यो नित्यं योगी योहिनां परः
नमो व्राजपतये नमो गणपतये नमः प्रपदपतये नमस्ते अस्तुलम्बोदराय गदन्दाय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा விநாயகர் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, உங்கள் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, நவக்கிரகங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சிறப்பான முறையில் வேலை நடந்து சிறப்பாக கிரக பிரவேசம் பண்ணி நம்ம இந்த வீட்டில் வாழ்வாங்க வாழணும், நம்மளுடைய தலைமுறைகள் சந்ததிகள் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த அனுபவிக்கணும்னு சொல்லி மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணி அப்படி போடுங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க, அவர் எடுத்து கொடுத்தாருன்னா நீங்கள் அங்கே நின்னே கொடுங்க. விநாயகருக்கு மொத்தம் 11 கல் வைக்கிறோம். 11 கல் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு ஒரு கல்லும் மகாலட்சுமிக்கு ஒரு கல்லும் நவகிரகங்களுக்கு 9 கல் வைக்கிறோம். இப்போ நம்ம கிரக பிரவேசம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் வைப்போம். நம்ம கலசம் வைக்கிறோம் இல்லையா, வைக்கும்போது வந்து விநாயகருக்கு கலசம், நவகிரகத்துக்கு அதாவது மகாலட்சுமிக்கு கலசம், நவகிரகம் நவதானத்தில் மண்டலம் வைப்போம். அப்போ கிரக பிரவேசம் பண்ணும்போது என்னென்ன சாமி கூப்பிட்றோமோ அந்த சாமியெலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வர வைக்கிறோம். கூப்பிட்டு அவங்களாம் பிரார்த்தனை பண்ணி சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சு சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி கிரக பிரவேசம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தான் பூஜை பண்ணி போகிறோம். பூமி பூஜைன்னு கணக்கு பண்ணும்போது நம்ம வாஸ்து அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து அப்படின்னா வாஸ்து நாள்னு கேள்விப்பட்டிருக்கோம், வாஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வாஸ்துனா என்ன யாருன்னு நமக்கு தெரியாது. வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்சன் வந்து சிவனை கூடாமல் பெரிய யாகம் பண்ணுறாரு. அப்படி யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை நிறுத்தத்துக்காக சிவபெருமான் கோபமாக போகும்போது அவர் நெத்தியிலேருந்து ஒரு துளி வேர்வை பூமியில் வந்து அந்த ஒரு துளி வேர்வை தான் ஒரு மிகப்பெரிய உருவமாக மாறி அந்த ஒரு உருவம் என்ன பண்ணுதுன்னா எதெல்லாம் பார்க்குதோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ சாப்பிட்ட உடனே பயத்தில் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் போய் முறையிடுறாங்க. ஐயா என்னன்னு தெரியல, அது மாதிரி வந்து ஏதோ ஒரு யாருன்னே தெரியல எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு, நீங்கள் கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு யார் பண்ணி ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அந்த இது பண்ணுற உயிர்கள்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவரே சொல்கிறார், கொடும் பாவி ஆகிய நான் வந்து பண்ணுறதுலாம் எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனால் கடுமையான பசி இருக்குது எனக்கு, அந்த பசி எனக்கு தீர மாட்டேங்குது, அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது, நான் பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனால் தெரிஞ்சே நான் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு வரம் வந்து நான் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்குறேன். அப்போது அந்த பூமி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாசித்து கேட்குறாரு. சிவபெருமான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா தம்பி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொன்னோடனே அவர் கோபமாயிடுறாரு. ஏன்னா இப்போ ஒரு பொருளே இப்போ சாக்லேட்டே பசங்கிட்ட கொடுத்த உடனே அந்த சாக்லேட்டு பிரிக்கும் போது உடனே வந்து இல்லை இருன்னு சொன்னால் கோவப்படுறாங்க இல்லையா, அது மாதிரி அவர் உடனே கோபமாயிடுறாரு. கோபமாகி உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அம்பாள்கிட்ட வந்து நீ முதல்ல ஒரு பூசணிக்காய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ தான் திருக்கையிலாயத்தில் தான் முதல்ல அந்த கல்யாண பூசணிக்காய் ஆகும். அப்போ அந்த கல்யாண பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்தோடனே ரெண்டாக அந்த இதை முதல்ல சாப்பிட்ட உடனே உன்னுடைய பசி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா நீ பூமிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அது எண்ணெய் மொத்தம் பூமி மேலே இந்த பூசணிக்காய் கொண்டாந்து நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அதை சாப்பிட்ட உடனே நீ போவோம், அதை சாப்பிட்டுட்டு போய் பூமிக்கு போ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பூசணிக்காய் கொண்டாந்து வச்ச உடனே அவருடைய எண்ணம் பூரா பூமி மேலே இருக்க உடனே இதை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு பூமி மாதிரி எனக்கு அதாவது அந்த எண்ணங்கள் பூமி மேலே இருந்தவுடனே அது வந்து பார்த்தா பூமி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பூசணிக்காய் ரெண்டாக பொழுந்த உடனே திருப்பி அம்பாள் என்ன சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கோபம் அதிகமாகிடுது. சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும்போது கை பிடிக்கிற மாதிரி வந்து திருப்பி இருன்னு சொன்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை உடனே உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்து எண்ணெய் கொடுத்துட்டு அந்த பூசணிக்காய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்வதி கையில் கொடுத்த உடனே அந்த பூசணிக்காயை சாப்பிட்ட உடனே அவர் அந்த பசியானது ஒரு கடுமையான பசியானது அடங்குது. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் கொடுத்த வரத்தை யாருமே மாற்ற முடியாது, இந்த பூமி வந்து உனக்கு தான் சொந்தம், ஆனால் இந்த பூசணிக்காய் அப்படின்றது பூமி, அது உள்ள இருக்க விதைகள் அப்படின்றது உயிர். அப்போது இந்த உயிர்களை மொத்தம் நீ என்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால் இனிமேல் போய் எந்த உயிரையும் நீ துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிரும் உனக்கு சொந்தம் கிடையாது, உயிர்கள் மொத்தம் எனக்கு சொந்தம், உயிரற்ற பொருள் அனைத்துமே உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வர கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம எந்த ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே வந்த பிற்பாடு தான் அங்கே உயிர்கள் வந்து வசிக்க போகுது. அது வரைக்கும் எல்லா உயிரற்ற பொருள்களை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய போகிறோம். அப்போது இந்த இடம் நம்மள்தான் இருந்தாலும் இதோடைய உண்மையான ஓனர் யாருன்னா வாஸ்து. ஏன்னா உயிரற்ற பொருள் எல்லாமே வாஸ்து சொல்லணும். செங்கல், மண், ஜல்லி, நீங்கள் இந்த தரை, பூமி எல்லாமே வந்து உயிரற்ற பொருள் அனைத்துமே வாஸ்துக்கு சொந்தன்றதால அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருக்க போகிறோம், தலைமுறைக்கு நீங்கள் வாழ போகிறோம்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணி அவங்களை கேட்டு அவங்களுக்கு அந்த பூசணிக்காய் வெட்டி வச்சு அதை எந்த சுப நிகழ்ச்சி பண்ணாலும் நம்ம வாஸ்துக்காக தான் பூசணிக்காய் உடைக்கணும்.
அப்போ அந்த வாஸ்து வந்து திருப்தி அடையாது. உயிரற்ற பொருளை நம்ம பயன்படுத்தும் போது, இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது, இந்த வண்டி யாருன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு இப்போ திருவண்ணாமலை உள்ளே போயிட்டு வரேன் டவுன் உள்ள அப்படின்னா நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக சாவி கொடுத்துருவோம். இப்போ நம்மகிட்ட கேட்காமே நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா நம்ம டென்ஷன் ஆகிடும். அப்போது பொருள் நம்மளுக்கு தான், பயன்படுத்துறது நம்மளால தான் பயன்படுத்துகிறாங்க. நம்மகிட்ட கேட்டு செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக வந்து சரி இருந்தால் ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டு போகணும், நம்ம 100 ரூபாயும் கொடுத்து வண்டி சாவி கொடுத்தான்னு போவோம். இதே நம்மகிட்ட கேட்காம ஒருத்தர் நம்ம பொருள் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போவோம். அந்த மாதிரி இது எல்லாமே வாஸ்துக்குரிய பொருள் அப்படின்றதால வாஸ்து திருப்திப்படுத்தி வாஸ்து சொல்லிட்டு செய்யும்போது வாஸ்து நமக்கு திருப்தியாக வந்து இப்போ 100 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டு போகணும்னு சொல்கிற மாதிரி அவருக்கு நம்ம அந்த பொருளாதார தடை இல்லாமல் சிறப்பாக கிரகத்துக்கு வந்து வழிவகை செய்து கொடுப்பார். அதனால் விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்க, வாஸ்து பிரார்த்தனை பண்ணிங்க, குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிங்க, நல்லா மனமொழிக்கு மனமாக பிரார்த்தனை பண்ணி 4 பேர் சேர்ந்த மாதிரி அந்த கல்லை வச்சு கொடுங்க. விநாயகர் பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. பார்த்து கீழே பார்த்து சாமந்தி பொருட்கள் அந்த எப்படி வேணால் வைக்கலாம். வச்சுக்கங்க. மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. அப்படியே அது பக்கத்தில் அந்த பக்கம் நீங்கள் உள்ளே இறங்கி நின்று கூட நிற்கலாம். இப்போ 3 கல்லாக வைக்கணும். ஓம் நமோ பகவதே சூர்யாய நமஹ. அப்படி வைங்க, நடுவில் வைங்க, நடுவில் வைங்க, சென்ட்ரா சூர்யாய நமஹ. நீங்கள் நிற்கிற இடத்துல வைக்கணும். சந்திராய நமஹ. நீங்கள் நிற்கிற இடத்துல பக்கத்தில் நோத்துங்க அந்த மூலையை, சனி மூலையை. புதாய நமஹ. ஓம் நமோ பகவதே சந்திரா. அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த மூலையில் ஒரு அரை கரைக்குங்க. ஓம் நமோ பகவதே அங்காரகாய நமஹ. இங்கே வைங்க. எப்படி வேணா வைக்கலாம். கல் முன்ன பண்ண இந்த நீட்டில் வேணா வைக்கலாம். அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அந்த பக்கம் லோக உறவே நமஹ. அப்படியே அந்த நீட்டில் கூட வை. சுக்ராய நமஹ. ஓம் நமோ பகவதே சனைஸ்வராய நமஹ. இங்கே வை. இந்த கல் நேர் பின்னாடி அந்த கல் நேர் நடுவில். ஓம் நமோ பகவதே ராகவே நமஹ. இந்த பக்கம் ஒரு ஆளை கரைக்கு வைங்க. ஓம் நமோ பகவதே கேதவே நமஹ. அப்படியே அங்கே வச்சு நமஹ. பராஜ்யம் குத்வா ஹிருதயே சம்யோஜ்ய. தண்ணி போட நீங்கள் கூட எடுத்துக்கணும். 3 பேராக எடுத்துக்கணும். ஓம் தேவசத்வாசவித பிரசவே அஸ்வினோர்பாஹ்யாம் நோஷ்ணோர்காஹ்யாம் ஸ்நேகதேன ஸ்ரீகண்யசேவதா யாபிஷஞ்சாமி. தேவசத்வாசவித பிரசவே அஸ்வினோர்பாஹ்யாம் நோஷ்ணோர்காஹ்யாம் பின்னசாந்தீவலாதிவா பூதம் பவித்ரேணேவாத்யம் ஆபசந்தந்து மைனசः. भोर्भुवस्सुभो கொஞ்சம் शांतिरस्तु. இப்படி முன்னாடி நின்று ஊற்றுமா. இப்படி வா, இப்படி நின்று ஊற்றுறேன். பலமாக ஊற்றுங்க. இப்படி சுற்றணும். கிளாக் வாய்ஸா. வேகமாக ஊற்றுங்க. ஊற்றுங்கம்மா. பலமாக அப்படியே ஊற்றுங்க.
மாற்றி விட்டு அப்படி ஊற்று. வேகமாக ஊற்று, வேகமாக ஊற்று. ரெண்டு கொட்டை எடுத்து ஊற்றுங்க. நமக்கு 5 கூட கணக்கு வரட்டும். அப்படியே எடுத்து ஊற்றுங்க. ஊற்று, சேர்ந்த மாதிரி கூட ஊற்று. அப்படிமா சரி போச்சா? அந்த கூட தண்ணி ஊற்றி வச்சுங்களா? பின்னாடி ஊற்றி வச்சா வாங்க. நான் வாங்கண்ணா. வாங்க, அப்படியே போடு. அப்படி சென்டரா போடு. அப்படி தூண மாதிரி போடு. போடு. वश्याब्दे सर्वशतब्दे सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति जयतीति जयति. அதற்ற ஒரு பூசணியை வெட்டி 2 பக்கம் வச்சுருங்க. இவங்களை நிற்க வச்சு ஒரு பூசணியை சுற்றி வச்சுருங்க. அவ்வளோ அதை கருப்பு ஏற்றி உடச்சிட்டு கூட குங்குமம் போடுவான். பொத்தில் போடணும்னு வச்சுருங்க. அதை அப்படியே 2 ஆக்கிடணும். இந்த 2 ஆக்கி இந்த 2 பக்கத்தில் வச்சு குங்குமம் நகை இந்த குங்குமம் 2 ஆக்கி எலும்பு சும்மா 2 கட் பண்ணி வச்சுக்க. ஒரு பூசணிக்காய் கல்பூரம் வச்சு சுற்றி வெளியே வச்சிருவேன். வெட்டி வச்சு ஃபஸ்ட்டு பாதி அதுக்கு போட்டுக்கலாம். கட் பண்ணி அப்படி 2 பக்கம் சுற்றி வரைக்கும் தடவை அப்படியே எடுத்து இங்கே வச்சு வரலாம். एनं मनस्वन्धे राज्याय देव शूराजा भवति. शांति
தேங்காய் பூசணிக்காய் வச்சுருக்கோம் அந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. மானவதிசதாய புருஷேந்திரிய ஆயுஷேவேந்திரயே பிரதிதிஷ்டாதி இறைவனர்களால் அமோகமானந்தமாக சந்தோஷமாக சௌக்கியமாக சிறப்பாக நல்லா இருங்க. நீங்கள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அப்படி குங்குமம் காட்டுங்க. நீங்கள் கையில் வாங்கிக்கிங்க. முதல்ல அவங்க 2 பேரும் கொடுங்க. பாக்கி எல்லாருக்கும் அதுக்கு கொடுங்க. குங்குமம் காட்டுங்க. வச்சிடலாம். தேங்காய் இப்படி எவ்வளோ வச்சு முதல்ல பூசணிக்காய் வச்சு தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சை இந்த பின்னாடி வச்சுருக்கேன். பின்னாடி இருக்கு காலுக்கு. கீழே பார்த்து போட்டுட்டு அப்படி நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்துடலாம். இது எடுக்க வேண்டாம். அப்படி ஜஸ்ட் ஓகே. அப்படியே நசுக்கி விட்டுருவோம். அவ்வளோதான். இல்லை இல்லை இதெல்லாம் நான் சும்மா நம்ம எங்கே இதெல்லாம் வந்து எங்களுக்கு இது வந்து வருஷம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அவரோட ஃப்ரெண்டு தான் என் கிளாஸ். அவரோட இப்போ சுப்பிரமணியம் இருக்காரு. நான் ரெடி. शोभन शोभमान कल्याण சரி வரட்டுமா அவருக்கு ஏன்பா மேடம் இவருக்கு தச்சு வச்சு கொடுங்க. வரட்டுமா வரம்பா எல்லாரும் நான் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் விட்டு போகிறேன். கண்ணாடி ஓட்டி அத்தை கண்ணாடி ஓட்டி நம்மளே மாதிரி என்ன
எல்லா செலவும் வந்து அப்பா அம்மா அவளை பற்றி நமக்கு காலையில் கலக்கு அப்படியே சுற்றி கல்வி வெளியே வச்சுக்கணும் அப்படியெல்லாம் ஒரு